ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஃபேக்டர் பேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதான் பார்த்தோம். இன்ட்ரோ டூ ஃபேக்டர் பேர்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா, அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன முக்கியமா ஒரு விஷயம் சொல்லப் போறேன். ஸோ இப்ப இந்த இந்த கணக்கு எடுத்துக்கோங்க. ஃபேக்டர் பேர்ஸ் ஆஃப் 12 வந்து குடுத்திருக்கான். 1,12, 2,6, 3,4. நீங்க எப்படி இத ஈச் இண்டிவிஜுவல் பீஸ் வந்து ஒரு ஃபேக்டர்ன்னு சொல்லுவீங்கன்னு கேட்கலாம். ஸோ 1 எப்படி ஃபேக்டர் ஆஃப் 12 இல்ல 12 எப்படி ஃபேக்டர் ஆஃப் 12 நீங்க கேட்கலாம். ஸோ அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன்னா, இப்ப 12/1 சரி. இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் நான் ஃபேக்டர் இதெல்லாம் சொல்லிடுறேன். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 6, 12. ஸோ இந்த பிராக்கெட்ல இருக்கிற எல்லாமே ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12. ஓகேவா? இந்த 1, 2, 3, 4, 6, 12. ஸோ இப்ப ஒயிட் பென் எடுத்துக்கிறேன். ஸோ 12/1னாலும் சரி, 12/2னாலும் சரி, 12/3னாலும் சரி, 12/4னாலும் சரி, 12/6னாலும் சரி, 12/12னாலும் சரி. இப்ப இந்த எல்லா நம்பரும் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த எல்லா ஃபிராக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா, ரிமைண்டர் 0ன்னு குடுக்கும். ஆல் தீஸ் ஃபிராக்ஷன்ஸ் கிவ் ரிமைண்டர் 0. 12/1னாலும் உங்களுக்கு ஈவனா டிவைட் ஆயிரும். பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு கோஷன்ட் 12ன்னு கிடைக்கும். ரிமைண்டர் 0ன்னு கிடைக்கும். இதுல கோஷன்ட் வந்து 6ன்னு கிடைக்கும். ரிமைண்டர் 0ன்னு கிடைக்கும். இதுல கோஷன்ட் 4ன்னு கிடைக்கும். ரிமைண்டர் 0ன்னு வரும். அது மாதிரி ஈச் இதுல பார்த்தீங்கன்னா, கோஷன்ட் வேற வேற நம்பர் வரும். ஆனா ரிமைண்டர் எல்லாத்துக்குமே 0 தான். ஸோ ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சு ஒரு டிவிஷன்ல, ஒரு ஃபிராக்ஷன்லன்னு பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கிற டினாமினேட்டர் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் நியூமரேட்டர் அவ்வளவுதான். ஸோ 1, 2, 3, 4, 6, 12 all are factors of 12 since they divide 12 perfectly. அவ்வளவுதான். ஸோ இது பேசிக் டெஃபினிஷன் மறுபடியும் சொல்லிடுறேன். சொன்னதுனால இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Which of the following are factor pairs for 49? 49ஓட ஃபேக்டர் பேர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 49 நம்ம எப்படி ரெண்டு ரெண்டு நம்பரா எழுத முடியும்னு பார்க்கலாம். ஒரு ப்ராடக்ட்டா எழுத முடியும்னு நம்ம யோசிக்கலாம். என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு யோசிக்கலாம். ஸோ 49 நம்ம 1 into 49 எழுதலாம். இது ஒரு பாசிபிலிட்டி. இன்னும் ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் ஆக்சுவலா இருக்கு. ஏன்னா 2 into something போட்டா உங்களுக்கு 49 வராது. யோசிச்சு பாருங்க நீங்களே. ஆக்சுவலா ஏன்னா 49/2 வந்து உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு வராது. ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி நீங்க போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எனக்கு தெரியும். ஏன் தெரியும்னா, நான் ஏற்கனவே இத பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாரி கொஸ்டின்ஸ் நெறைய பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் பிராக்டிஸ் பண்ணும்போது, நீங்க நெறைய பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கெஸ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க நீங்க. எது வரும், வராதுன்ற மாரி. ஸோ இந்த கொஸ்டின பொறுத்தவரைக்கும் 2டே பாசிபிலிட்டி தான் இருக்கு ஆக்சுவலா. 7 into 7 = 49. 1 into 49 = 49. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 49 பார்த்தீங்கன்னா, 1, 7, 49 தான். ஸோ இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 7 சாரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் 49. ஸோ 49ஓட ஃபேக்டர்ஸ் வெறும் 3ஏ 3 தான். ஸோ பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கு. ஆனா 3 ஃபேக்டர் தான். ஏன்னா 7,7ன்னு வந்ததுனால, நம்ம ஒரு ஃபேக்டர் தான் இன்க்ளூட் பண்ணணும் லிஸ்ட்ல. ஆனா பேர் வைஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க இப்படி மார்க் பண்ணிக்கலாம். ஏவும், ஈயும் தான் கரெக்ட்டான ஆப்ஷன். ஏ அண்ட் இ ஆர் த ரைட் ஆப்ஷன்ஸ். பட் பட் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 1749 தான் எழுதணும் நீங்க. ஏன்னா டூப்ளிகேட்ஸ் அலவுட் இல்ல லிஸ்ட்ல. ஸோ நீங்க கேட்கலாம், எனக்கு எப்படி இது உடனே தெரிஞ்சதுன்னு. நான் எப்படி இது எனக்கு உடனே தெரிஞ்சதுன்னா, நான் நெறைய பிராக்டிஸ் பண்ணதுனால. நீங்களும் நெறைய கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, பிராக்டிஸ் அ லாட் சோ தட் யூ கேன் கெஸ் தீஸ் திங்ஸ் குயிக்கர் அவ்வளவுதான். நிறைய பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா சரி இப்படி வரக்கூடாது. பிராக்டிஸ் அ லாட் சோ யூ கேன் கெஸ் கரெக்ட்லி அவ்வளவுதான். வேற எதுவும் பெருசா இல்லை. எனக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் அவ்வளவுதான். கெஸ் கரெக்ட்லி அவ்வளவுதான். ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்களே கெஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. எது வரும் எது வராதுன்ற மாதிரி. இப்போ 2 and 23 வராது. இந்த ஆப்ஷன் வைஸ் நம்ம பார்த்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். இப்போ 2 into 23 பார்த்தீங்கன்னா 46 வரும். ஸோ இது நாட் ஓகே. 3 into 13 பார்த்தீங்கன்னா 39. இதுவும் நாட் ஓகே. இது எனக்கு டேபிள்ஸ் ஏற்கனவே தெரியும். ஸோ அதனால தான் ஃபாஸ்ட்டாக போடுறேன். 4 into 11 பார்த்தீங்கன்னா 44. இதுவும் நாட் ஓகே. ஸோ இது மூணுமே தப்பான ஆப்ஷன். இதுவும் தப்பு, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் லாஸ்ட் ஆப்ஷனும் தான் கரெக்ட். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஃபேக்டர் பேர்ஸ் ஃபார் 26? ஸோ இப்போ இந்த ஆப்ஷன்லேயே இது கடகடான்னு செக் பண்ணிடலாமே. 26 எப்படி நம்ம எழுதலாம்? 1 into 26 எழுதலாம். 1 into 26 ப்ரொடியூசஸ் ஆர் கிவ்ஸ் 26. 13 into 2 இல்ல 2 into 13 எழுதலாம். 2 into 13 gives 26. அவ்வளவுதான். ஸோ ரெண்டே பாசிபிலிட்டி தான். இது ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி, செகண்ட் பாசிபிலிட்டி. ரெண்டு சாய்ஸ் தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ இது ஒன்று, இது ஒன்று. வேற ஏதாவது இருக்கா? 3 into 12 பார்த்தீங்கன்னா 36 வரும். ஸோ இது தப்பு. வேற எல்லா ஆப்ஷனும் நம்ம செக் பண்ணிடலாம். 4 into 6 பார்த்தீங்கன்னா 24ன்னு வரும். இதுவும் தப்பு. 5 into 5 25ன்னு வரும். இதுவும் தப்பு. ஸோ கடைசி 3 ஆப்ஷனுமே தப்பு. ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஏ அண்ட் பி. செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஏ அண்ட் பி. இப்போ தேர்ட் கொஸ்டின் போலாம். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் த டேபிள் டு ஃபைண்ட் ஆல் த ஃபேக்டர் பேர்ஸ் ஆஃப் 50. இங்க நம்மளே டைரக்டா கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் டேபிள் ஃபில் பண்ணிக்கலாம்.
50யோட ஃபேக்டர் பேர்ஸ் என்னலாம் வரும்? 1 into 50 gives you 50. பேசிக்கா ஃபேக்டர் பேர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்டா எழுதிட்டே வரும். 50 நீங்க இந்த மாதிரி 2 நம்பரோட ப்ராடக்ட்டா எழுதிட்டீங்கன்னா, அந்த 2 நம்பருமே ஃபேக்டர்ஸ் ஆஃப் 50 தான். அது ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ, அந்த பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, இன்னும் பெட்டரா புரியும் அந்த எக்ஸ்ப்ளனேஷன். எப்படி வந்து இப்ப 2 நம்பர ப்ராடக்ட்டா எழுதி ஒரு ஃபைனலா ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னா, அந்த ரிசல்ட்ட பொறுத்த வரைக்கும் இந்த 2 நம்பரும் ப்ராடக்ட் ஆஃப் 50 தான். சாரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் 50 தான். ஸோ, ஃபேக்டர்ஸ் ஆஃப் 50 பார்த்தீங்கன்னா, 1ம் இன்க்ளூட் ஆகும், 50யும் இன்க்ளூட் ஆகும். ஸோ, அதான் பேசிக் ஐடியா. ஸோ, இப்ப வேற எப்படி 2 நம்பரோட ப்ராடக்ட் ஆஃப் 50 எழுதலாம்? 2 into 25 எழுதலாம். 2 into 25 also gives you 50. இப்ப வேற என்ன பண்ணலாம்? 5 into 5 எழுதலாம்னு நினைக்கிறேன். 5 into 10 சாரி 5 into 5 இல்ல 5 into 10. This also gives you 50. வேற எனக்கு தெரிஞ்ச எந்த பாசிபிலிட்டியும் இல்ல. ஸோ இது 1, 2, 3 பேர்ஸ் தான் இருக்கு. ஸோ என்னென்ன பேர் பார்த்தீங்கன்னா, இங்க எழுதிக்கிறேன். 1, 50 ஒரு பேரு. ஏன்னா, இது 2த்தோட ப்ராடக்ட் வந்து 15 குடுக்கும் உங்களுக்கு. 2, 25 வந்து ஒரு பேரு. இது 2த்தோட ப்ராடக்ட் வந்து 15 குடுக்கும். அதே மாரி 5, 10ம் ஒரு பேர். இது 2த்தோட ப்ராடக்ட் ஒரு 50 குடுக்கும் உங்களுக்கு. ஆல் தீஸ் இந்த ப்ராடக்ட் வந்து 50 குடுக்கும். இந்த 2 நம்பரோட ப்ராடக்ட் உங்களுக்கு 50 குடுக்கும். ஸோ இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப இதை ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்ன பண்ணலாம் இது? 1ன்னு போடலாம். ஏன்னா 1, 50 தான் பேரு. இதில் பார்த்தீங்கன்னா 2, 25. ஸோ 2 and 25. அப்புறம் 5 and 10 அவ்வளோதான். ஸோ இதான் ஆன்சர் ஃபார் தேர்ட் கொஷின். இப்போ அடுத்த கொஷின் போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஃபேக்டர் பேர்ஸ் ஃபார் 16? ஸோ 16ஓட ஃபேக்டர் பேர்ஸ் கேட்குறேன். அவன் ஆப்ஷன் கொடுத்துட்டான். ஸோ இப்போ 16 எப்படிலாம் எழுதலாம்? 1 into 16 equal to 16 எழுதலாம். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. 2 into 8 equal to 16 எழுதலாம். இது இன்னொரு பாசிபிலிட்டி. அப்புறம் 4 into 4 equal to 16 எழுதலாம். இது மூணாவது பாசிபிலிட்டி. ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி பண்ணணும்னா, லைக் 1 into 16 வந்து 16 தெரியும். இது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் யாரும். 2 into something equal to 16 வருதா அப்படின்னு செக் பண்ணணும்னா 16/2 போடணும். உங்களுக்கு 8ன்னு வரும். ஸோ இந்த பேசிக்காக இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண தெரியணும். சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 8 கிடச்சிடும். கோஷன்ட்டாக கிடக்கும். இந்த இந்த கொஷின் மார்க் பதில் 8ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஆன்சர். அதே மாதிரி 3 into something வந்து 16ஆன்னு பார்க்கணும். செக் பண்ணணும். அது வராது மோஸ்ட்லி. ஏன்னா 16/3 உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு வராது. இந்த மாதிரி நீங்க செக் பண்ணிக்கிட்டே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபேக்டர் லிஸ்ட் எழுதிடலாம். ஏன்னா நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணாதனால இந்த மாதிரி இனிஷியலா கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ஒன்ஸ் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஈஸியா டக் டக்குன்னு போட்டுடலாம். அதே மாதிரி 4 into something வந்து 16ஆன்னு செக் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க செக் பண்ணிக்கிட்டே வரணும். செக் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபைனலா லிஸ்ட் கிடைச்சிடும். அப்படி செக் பண்ண முடியல, சப்போஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்து செக் பண்ண தேவையில்லைன்ற பட்சத்துல என்ன பண்ணணும்னா, செக் பண்ண சம்டைம்ஸ் தேவைப்படாது. அதான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்க டேரக்டா ஆப்ஷனே செக் பண்ணிடலாம். இங்க பாத்தீங்கன்னா 1 into 16 16 தான். 2 into 8 16 தான். 2 into 16 வந்து 32 வரும். ஸோ இது தப்பு. 3 into 6 பாத்தீங்கன்னா 18 வரும். ஸோ இதுவும் தப்பு. 4 into 4 16 இது கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஏ, பி அண்ட் டி தான் கரெக்டான ஆப்ஷன்ஸ். ஒன்ஸ் நீங்க ஆப்ஷன்ஸ் அவன் கொடுத்துட்டானா நீங்க ஈஸியா செக் பண்ணிடலாம். ஆப்ஷன் கொடுக்காத பட்சத்துல நீங்க நிறைய ட்ரை பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா இனிஷியல் இப்போ 6th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறீங்க. 6th ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது. அப்ப நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஒன்ஸ் அவன் கேட்டானா, சப்போஸ் இன்கேஸ் அவன் ஃபேக்டர் லிஸ்ட் ஆப்ஷனே கொடுக்காம கேட்டானா, நீங்க நிறைய விஷயம் ட்ரை பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். ஒன்ஸ் நீங்க இப்போ 7th 8th போயிட்டீங்கன்னா நீங்க டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் இதை. ஸோ அதான் பேசிக்கா சொல்ல வரேன். ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுவீங்க. நீங்க டக்கு டக்குன்னு இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின். Group of 24 friends is making teams to play tag. Every player must be on a team and each team must have the same number of players. Okay, இது ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சா ஃபேக்டர்ஸ் ஆஃப் 24 கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் 24ஓட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த பிளாங்க்ஸ்லாம் ஃபில் பண்ணிடலாம். இந்த பிளாங்க், இந்த பிளாங்க், இந்த பிளாங்க் மூணுத்தையும் ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஒரு டீம்ல 24 பிளேயர் இருக்காங்க. இப்போ 2 டீம்ல பார்த்தீங்கன்னா 2 டீம் நம்பர் ஆஃப் டீம்ஸ் 2 ஆயிடுச்சுன்னா நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆயிரும். 12 தான் வருங்க. இல்லை இப்படி கூட யோசிக்கலாம். 1 into 12 சாரி 2 into 12 பார்த்தீங்கன்னா 2 into 12 24ன்னு வரும். 1 into 24 24ன்னு வரும். இப்போ இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் நம்பர் ஆஃப் டீம்ஸ், இந்த பக்கம் இருக்கலாம் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ். ஸோ ஃபேக்ட் இப்படி நீங்கள் ப்ராடக்டாக எழுதிட்டே வரலாம். ஸோ இப்போ 3 into 8 போட்டிங்கன்னா 188 2 8 16 3 8 24 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டீம்ஸ்க்கு வந்து 8 பிளேயர் ஒரு ஈச் டீம் ஒன்லி 8 பிளேயர்ஸ் ஆர் ரெக்வயர்ட். அந்த மாதிரி போடலாம். ஒன்ஸ் 4 டீம்ஸ்னா பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாயிரும். 4 டீம்ஸ்னா எவ்வளோ வரும்? 6 பிளேயர்ஸ் தான் தேவைப்படும். 6 பிளேயர்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் பேஸ் பண்ணி நான் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ 2 into என்ன போட்டால் உங்களுக்கு 24 வரும்னு யோசித்தேன். அப்புறம் 8 into என்ன போட்டால் உங்களுக்கு 24 வரும்னு யோசித்தேன். அப்புறம் 4 into என்ன போட்டால் உங்களுக்கு 24 வரும்னு யோசித்தேன்.
ஸோ இந்த மாதிரி நான் இந்த ஆப்ஷன் வச்சு ப்ளே பண்ணியே கண்டுபிடிச்சிட்டேன் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்த கொஷின் என்னது? ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆர் ஃபேக்டர் பேர்ஸ் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஃபேக்டர் பேர்ஸ் ஃபார் 66 கேட்டலாம். ஸோ ஓகே, இந்த கொஷின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எல்லாம் முடிச்சிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் 5 கொஷின் முடிச்சிட்டோம். இதுலேருந்து இந்த எக்ஸசைஸ்லேருந்து ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் ஃப்ரம் ஃபேக்டர் பேர்ஸ்லேருந்து 5 கொஷின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதான் 6, 7, 8, 9. ஓகே 8, 6, 7, 8 3 கொஷின் நம்ம அடுத்த வீடியோவில் முடிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.